வண்ணங்களின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக மாம்பழ சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகை போட்டு வெடிக்க விட்டுறலாம். கடுகு நல்லா வெடித்தோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி விழுத இதில் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்படி வெங்காயம்லாம் வதங்கினோன்னே நம்ம பெருங்காயத்தூளியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 மாம்பழம் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி போட்டுங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ நம்ம காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மாம்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ருசி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்லி வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.